புளிச்சக்கீரை வாங்கி தண்ணியில் நல்லா அலம்பி இலை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி விதை. நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் இன்னும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி விதையையும் மிளகாய் இதெல்லாம் நம்ம ஜீரகத்தையும் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிடும். இப்போது நம்ம இது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆஞ்சு வச்சுருக்க இந்த புளிச்சக்கீரையை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. உங்களுக்கு பார்க்க இப்படி தான் தெரியும். இதே நல்லா வதங்கிச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது இதாகும். லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு. இப்படியே கொஞ்ச நேரம் நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனாலும் கீரை இருக்க தண்ணியை நல்லா எடுத்து வதங்கிருச்சு. அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கொத்தமல்லி மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறது கூட வெங்காயத்தையும் புளிச்சக்கீரையும் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா நைஸாகவும் அரையக்கூடாது. இப்போ நமக்கு சுவையான புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.